ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். அதிசயங்களை காணப்படும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Amen. Korappa. Praise God. Hallelujah. Hallelujah. Stotram, stotram, stotram. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிவானி பாசம் பெரிது. தங்காத புகழுடன் வாழ்வோம், ஆசி பெற்று எத்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிறையகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளுமே தன்மையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். வாழ்வு மலரும், சிறை வாழ்வு மலரும், சீயோனின் விடுமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயம் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. வாழ்வை அழிவோம், ஆண்டவர் வாழ்வு சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக
போற்றும் தேவன் நம் தேவன். ஆரினில் வேறில்லை பாக்கியம். வீரங்கள் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகள் சபையும் மலரும் நிலைக்கும் பரிசுத்த மாளிகையிலும். பிள்ளைகள் சபையும் மலரும் நிலைக்கும் மாளிகையிலும். பிள்ளைகள் சபையும் நிலைக்கும் பரிசுத்த மாளிகையிலும். ஆனந்த துதி மொழி கேட்கோ, பாடல் பாடல் சத்தம் கேட்கோ. ஆகாயம் எண்ணினார் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. 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 ஆனந்த துதி மொழி கேட்கோ, பாடல் பாடல் சத்தம் கேட்கோ. ஆகாயம் எண்ணினார் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாயம் எண்ணினார் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாயம் எண்ணினார் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாயம் எண்ணினார் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் பலிக்கோ. ஆகாயம் எண்ணினார் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர்
முதல் ஆராதனை ஸ்தோத்திரம். ஆரோக்கிய ஜோம் பண்ணுவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையான தகப்பனே, இந்த வேலைக்கு அமைத்து துதிக்கிற ஸ்தோத்திர சாமி. நாளை கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் மட்டுமே ஆராதிக்க கருத்து கொடுத்தனால கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவர் ஆராதனையை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய இந்த ஆராய்ந்த ஒவ்வொரு கருத்தில் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்குற வார்த்தை கருத்தில் ஆஸ்வதிங்கப்பா. அந்த வார்த்தை மூலியமாக எங்கள் கூட நீங்கள் பேசுங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சும்மா இந்த நாளில் நீர் என்ன கூட பேச சுத்தமாக இருக்கிறீர்களோ எங்கூட பேசுங்கப்பா. அந்த வார்த்தை எங்களை முழுவதும் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தட்டும். ஆஸ்வதிங்க இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நாம் இப்பொழுது தொடர்ந்து ஸ்தோத்திரம் சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் வேதாமத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் அழுது கதறி தேவ சமூகத்திலே தன்னுடைய காரியத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சாமுவேல் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் முதலாவது ஸ்தோத்திரம் நாம் பார்க்கும்போது சாமுவேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். படிக்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். ரொம்ப வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து, நல்லா கவனிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பிரைஸ் காட். பார்த்தீங்களா, அவள் நோக்கி ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதாள். சோதரம் மிகவும் அழுதாள். மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தினுடைய வேதனையை அவர் தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய வேதனையை அவர் தெரியப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் இந்த அண்ணாலை பார்த்தா போதும். அண்ணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே அவள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலையில் எந்த தகுதியும் இல்லாதவள். ஸ்தோத்திரம். ஏன்னா அண்ணால் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். அந்த குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சரியான ஐக்கியம் கிடையாது, ஒரு உறவு கிடையாது. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஒரு சபிப்பு ஒதுக்குன நிலைமை. ஏன்னா அவங்க முற்பிதாக்களையெல்லாம் அழிச்சிட்டாரு. அவங்க முற்பிதாக்களையெல்லாம் அழித்து இவங்களே என்ன பண்ணிட்டாரு, ஒதுக்கி வச்சுட்டாரு. பிள்ளைகள் சாகலைன்னு சொல்லியிருக்கு, பிள்ளைகளை ஒதுக்கி வச்சுட்டாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடையாது. ஸ்தோத்திரம். அவளுக்கு நம்ம பைபிள் முறைப்படி நம்ம பார்க்கும்போது 16 தலைமுறைகளும் 600 வருஷங்களும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கல. அந்த வம்சத்துக்கு எதுவுமே கொடுக்கல. அதான் கோராகின் வம்சம். அந்த கோராகின் வம்சத்துக்கு எதையுமே கர்த்தர் அங்கே கொடுக்கல பாருங்க. கொடுக்காம ஸ்தோத்திரம் அப்படியே 16 தலைமுறைகளும் ஸ்தோத்திரம் 600 வருஷங்களும் ஒதுக்கி வச்சுட்டாரு. ஒதுக்கி வச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் பாருங்க அண்ணால் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதையும் பாருங்க அந்த குடும்பத்தை கர்த்தரே முன்ன கொண்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளோ வர மாதிரி தெரியல. அதில் நீங்கள் ஒரு வசனம் அதில் படிச்சிங்கன்னா அண்ணாள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார்னு அதில் இருக்கும். படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிங்க. அல்லே அங்கே எப்படி இருக்கு பாருங்க. அண்ணாள் ஸ்தோத்திரம் எடுத்துட்டீங்களா? நாரியாரா எடுக்க சொன்னால் எத்தனை இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கு. பாருங்க என்ன சொன்னாரு, ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வரணும்னா அவரே என்ன பண்றாரு, வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தம்பி தலையை கொஞ்சம் மேலே தூக்கி பாருங்களேன். இந்த பைபிளை பார்க்க வைக்க நீங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த காலையில் ப்ரேயரில் ஸ்தோத்திரம் தலையை கீழே போட்டு அதாவது பைபிள் படிக்கிற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா யாரும் நம்பாதீங்க. ஸ்தோத்திரம். காலையில் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த பன்றிகள் தான் காலையில் கீழே தலையை போட்டு போயிட்டே இருக்கும். இப்போல்லாம் நேரம் கொண்டு பார்க்குறோம். ஜப நேரத்துலேயும் கூட தலையை கீழே போடக்கூடாது. நல்லா ஆண்டவரெல்லாம் பார்க்கணும்.
எப்போதுமே நம்ம ஆண்டவர் தான். அவர் நோக்கி பார்த்தார்கள். நோக்கி கீழே பார்க்கறது, மேலே தானே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், நீ கீழே போட்டுட்டு இருந்தீங்கன்னா சோதனை அதுக்கு சமம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் கீழே தலையை போடாதீங்க, மேலே பாருங்க. சோதனை ஒரு பேலன்ஸ் நிற்கல அப்படின்னா ஒரு முட்டுக்கட்டை ஒன்று வச்சுக்கங்க. அப்படியே வச்சு அப்படியே பாருங்க, வேற வழி இல்லை. சோதனை எதுக்கும் முட்டுக்கட்டை வைக்கிறான். உங்கள் முகத்தை நேராக வைக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வச்சுக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சோதனை நல்லா கவனிக்கணும். நல்லா அருமையாக பாருங்க. அன்னாளுடைய கர்ப்பத்தை அவர் அடைத்திருந்தாரா? அடைத்திருந்து சோதனை அடைச்சிட்டு அவரே உள்ள கொண்டு வர்றாரு. எப்படி செய்யறாரு பாருங்க. அவ்வளோதான். 600 வருஷம் 16 தலைமுறை போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை அப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் இறங்கிட்டார் பாருங்க. சோதனை அன்னாள் இறங்கிறதுக்கு முன்னாடி கத்தரை இறங்கிட்டார். இல்லை, கத்தரை இறங்கிட்டார் பாருங்க. அப்படிதானே? அன்னாள் கர்ப்பத்தை இவரையே அடைக்கணும். வரிசையா அவங்களும் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா அன்னாள் கர்ப்பத்தை மாத்திரம் இவரு போய் அடைச்சிருக்கிறாரு. என்னடா பார்த்தா உள்ள கொண்டு வரதுக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த கையெல்லாம் நான் எடுத்து வந்திருக்கீங்களா? கொஞ்சம் அப்படி உயர்த்தி ஒரு அலையை சொல்லுவாங்க. நல்ல மேல வைத்துக்க, கொஞ்சமாவது அசைவு ஏற்படட்டும். அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவரே அடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் அன்னாளுடைய குடும்பத்துல ஆஜரானது யாரு? கர்த்தர் தான். அன்னாள் ஆஜராகல, அன்னாள் வரல. முதலாவது அவர் தான் போய் எங்க வேலையை செஞ்சிருக்கிறார். என்ன வேலை செஞ்சாரு? உன்னை வேணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், நீ எங்க போனாலும் கர்த்தர் நம்ம விட மாட்டார். ஆமாங்க, வேணும்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான். சோதனை உனக்குள்ள ஒரு 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 பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக உன்னை உள்ள கொண்டு வந்து கர்த்தர் மகிழ பண்ணுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க பாஸ்டர், நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தேன், திடீர்னு பார்த்தா என் லைஃபு சரிந்து விழுந்துருச்சு, நான் சரிஞ்சு போயிட்டேன், இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஏற்கனவே அவனுடைய லைஃப்பில் யார் ஆஜரானதுன்னா கர்த்தர் அவனுக்குள்ளே போயிட்டார். போன பிறகு அவன் வேணும்னு தெரிஞ்சுட்டுனா விட மாட்டார் பாருங்க. சொல்லுங்க, வேணும்னு தெரிஞ்சா விட மாட்டார். உடனே ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை அனுப்பி, ஏதாவது பிரச்சனையை அனுப்பி அவனை கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், அன்னாளுடைய வாழ்க்கையில் அவர் சம்பந்தமே இல்லை. அன்னாள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் அந்த பலியை செலுத்திட்டு அப்படியே எந்திரிச்சு ஓட வேண்டியதுதான். அப்போ ஸ்தோத்திரம், அப்போ எல்கானா ஸ்தோத்திரம், அவருடைய ஸ்தோத்திரம் 2 மனைவிகளும் அப்படியே பலியை செலுத்தணும், அப்படியே போயிடணும், அவ்வளோதான். உள்ளே வரதுக்குலாம் வேலை கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்ததுனால அவரே அவனை உள்ள கொண்டு வர்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாமுவேலை உள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அன்னாளை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோம். அன்னாளுக்கு உபத்திரவத்தை ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் தான் கூட. அவளுடைய சக்கரத்துக்கு 10 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா. ஆனால் இவளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. சோத்திரம், ஒரு பிள்ளை கூட இல்லை பாருங்க. அதான் இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. கர்த்தரை அடைச்சி வச்சுட்டாரு. அவன் ஸ்தோத்திரம் 10 பிள்ளைய வைக்கிற வரைக்கும் இவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா பாருங்க. 10 பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளை பேருக்கும் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு இவளுக்கு அந்த குடும்பத்தில். கர்த்தரை அடைச்சி வச்சுட்டாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவளுடைய சக்கரத்துக்கு 10 குழந்தைகள், 10 குழந்தைகளை கொடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அவளை அது வரைக்கும் வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்திட்டே இருந்தார். 10 வருஷம், 10 ஆண்டுகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், 10 ஆண்டுகள் அப்படியே என்ன செய்யுது, அந்த ஸ்தோத்திர குழந்தை இல்லாமல் தன்மை அப்படியே இவளை ரொம்ப உறுத்திக்கிட்டு வருஷம் ஒரு குழந்தையை பெற்று எடுத்திருக்கான். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஸ்தோத்திரம். இவளை ஆண்டவர் அப்படியே பார்க்க வச்சு, வேடிக்கை பார்க்க வச்சு ஸ்தோத்திரம் ரசிக்க வச்சிருக்கிறார். இவன் ஸ்தோத்திரம் என்ன செய்வான் பாவம், இவர் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவன் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் வேதனைப்பட்டதான். ஒவ்வொரு குழந்தையும் பெறும்போது இவளுக்கு எவ்வளோ நிந்தம் வரும், எவ்வளோ அவமானம் வரும், எவ்வளோ நெருக்கம் வரும், எல்லாத்தையும் அவன் சகிச்சுக்கிட்டு அப்படியே இருந்திருக்கான் பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில காலங்கள் சில பேர் ஆண்டவர் அப்படி தான் விடுறாருங்க.
சில காலங்கள் அப்படியே விட்டுடுறாரு ஸ்தோத்திரம். அப்படியே சைலண்டாக தெரியாத மாதிரி இருந்துடுறாரு, தெரியாத மாதிரி கண்டுக்காத ஒரு மாதிரி சில லைஃப்பில் அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். அவர் 600 வருஷம் தள்ளி வச்சதே பெருசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் 10 ஆண்டுகள் என்ன செய்கிறார், இந்த குழந்தையெல்லாம் பெருக்கும் வரை ஸ்தோத்திரம் அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல ஸ்தோத்திரம். சில பேர் நம்ம சபைகளில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து நம்ம எவ்வளோ ஞானம் படைச்சிருந்து எவ்வளோ அறிவு படைச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆத்மா ஆதாயம் கூட நம்ம பண்ண முடியாது பாருங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. நல்லா நம்மோட ரொம்ப படிக்காதவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்தோத்திரம் ஒரு பேர் இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம மத்தியில் என்ன செய்வாங்க, நிறைய ஆத்மா ஆதாயத்தை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படியே தான் இருப்போம், ஒன்றும் செய்ய மாட்டோம் ஸ்தோத்திரம். நல்ல விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்போம், ஆனால் ஒரு மண்ணும் தெரியாது ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாவுக்கு சுய சொல்ல தெரியாது, ஒரு ஆத்மாவை சபை கொண்டு வர தெரியாது, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லவும் தெரியாது, அவங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் கூட இருக்காது. எவ்வளோ படிச்சிருந்தோம், எவ்வளோ அறிவு இருந்தோம், எவ்வளோ பேர் இருந்தோம், பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பேர் இருக்காது, படிப்பு இருக்காது, அறிவு இருக்காது. ஆனால் அது பாருங்க, ஏதோ 2-3 சொல்லி அழைச்சிட்டு வந்துடும் சபைக்கு. இதான் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரம் அநேகரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாருங்க ஸ்தோத்திரம், அவன் கண்ணுக்கு எதுக்கே ஸ்தோத்திரம், அண்ணாளுடைய கண்ணுக்கு எதுக்கே அவன் சக்கரத்தை வளர்றான் ஸ்தோத்திரம், வளர்ந்துட்டே இருக்கான், ஒவ்வொரு பிள்ளையா பத்துக்கிட்டு இருக்கான் ஸ்தோத்திரம். இந்த சபைகளில் சிலருக்கு இப்படி இந்த சக்கரத்து போராட்டம் தான் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சிலர் வந்து உயரும் போது சிலர் பொறாமை கொண்டு என்ன செய்வாங்க, அவங்கள பயப்பாங்க, பேச மாட்டாங்க, ரொம்ப அடிப்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. சபையில் ஒருத்தன் வளர்ந்தா இன்னொருத்தர் என்ன செய்யறது, போட்டு மிதிக்கிறது ஸ்தோத்திரம். அப்படியே வார்த்தையால் ஸ்தோத்திரம் எள்ளி நகையாடுறது ஸ்தோத்திரம். ரொம்ப பயங்கரமான வேலை நடக்குது சபைகளில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பெருமை ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் 10 குழந்தை கொடுத்துரு, எனக்கு வரிசையாக குழந்தை கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு பெருமை இவளுக்கு ஸ்தோத்திரம். ஆக மொத்தத்தில் 2 பேரும் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம் இது பெருமை உள்ள கேஸு, அது எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கத்தில் உள்ள கேஸு. ஆக மொத்தத்தில் இதுவும் ஓட்டாண்டி அதுவும் ஓட்டாண்டி தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமயத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக மாத்திரம்தான் நம்ம நிற்கணும், ஆண்டவருக்காக மாத்திரம்தான் எதையும் நம்ம செய்யணும். அடுத்தவங்க என்னை மேன்மைப்படுத்தணும், அடுத்தவங்க என்னை பெருசாக சொல்லணும், அடுத்தவங்க என்னை மெச்சிக்கணும், அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது கர்த்தருடைய பிள்ளை. அதனால தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும், மற்றவங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களையே நீங்கள் பார்க்கணும். உங்களையே பார்த்து நீங்கள் சரியாகணும், நீங்கள் ஸ்தோத்திரம் சரியாகணும் ஸ்தோத்திரம். இப்போ உன்னை அள வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்கள் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அழணும்னு கர்த்தர் விரும்புகிறார், வேற ஒன்றும் இல்லை. என் சமூகத்துக்கு வரணும், நீ அழணும், நீ அழுது கேட்டினா நான் கொடுப்பேங்கிற மாதிரி சில பேருடைய லைஃப்பில் சில ஆசீர்வாதங்கள்லாம் அப்படியே தேக்கி வச்சுருக்கிறேன் ஸ்தோத்திரம். இன்னும் சிலருக்கு கிடைக்கல. எவ்வளோ வருஷமாக நம்ம கேட்குற சில காரியங்கள் நமக்கு இதுவரைக்கும் வாய்க்கலை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு மனசாக இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்ய சொல்கிறது என்னன்னா, அண்ணாள் வந்து கர்த்தர் சமூகத்தில் துணிஞ்சு வரான், உள்ளே வந்து உட்கார்ந்து மிகவும் அழுகிறான், தேம்பி அழுகிறான், ரொம்ப தீவிரமாக அழுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பார்த்தீங்களா அந்த அழுகை சத்தம், அந்த அழுகை சத்தம் ஆண்டவர் சமூகத்தில் மிகவும் அழுதாலும் சோத்துறேன். நீங்கள் அழுகிற பழக்கம் யாருக்காவது உண்டா? எங்களுக்கு என்ன பாஷை, எங்கள் வீட்டில் என்ன குறைச்சேன் நான் அழுகிறதுக்கு கேட்குறீங்களா? சோத்துறேன். அதே மாதிரி தான் சோத்துறேன். அண்ணாளுக்கும் சோத்துறேன். சாப்பாடு இருந்துச்சு, புதுசாக இருந்தார். அவர் சொன்னார், அந்த 10 பிள்ளைக்கு நான் மேலானவன் இல்லை, நானே உனக்கு இருக்கேன், நீ பயப்படாத அப்படிலாம் சொல்கிறாரு. ஒன்றும் அவளுக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ தேவை, எனக்கு பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கணும் சொல்லி அந்த வைராக்கியத்தில் அவள் இருந்தாள். அதனால தான் அவளுக்கு கண்ணீர் வந்தது சோத்துரு. நமக்கு அந்த எண்ணம் இல்லை, அதனால நமக்கு எதுவும் வரலை. புரியுதா? நமக்கு அந்த பாரம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் இத்தனை பேரை நம்ம இன்றைக்கி கொண்டு வரணும், இவ்வளோ பேரை ஆண்டவர்களை ரட்சிப்புகள் நடத்தணும், என் குடும்பத்தை இன்றைக்கி ஆண்டவர்களை கொண்டு வரணும், என் புருஷனை கொண்டு வரணும், அந்த இதே கிடையாது நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது பாருங்க, சம்பந்தமே கிடையாது. ஸ்தோத்திரம். எந்த பாரமும் கிடையாது. அப்புறம் எங்கேருந்து கண்ணீர் வரும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது சொன்னார், எனக்கா அழாத, உனக்கா உன் பிள்ளைகளுக்கா அழு சொன்னார்ல. செய்கிறோமா? அழுறோமா? அழுறது இல்லை.
நம்ம யாருக்காக அழுகிறது இல்லை சோதனை. ஏன்னா நீங்கள் மொத்தமாக சோதனை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அழாமல் அப்படியே இருக்கிறீங்க. எல்லாம் மொத்தமாக சேர்த்தா என்னைக்காவது அழணும். ஒரு அழியே சொல்லுங்களேன். அது ஆண்டவர் சமூகத்தில் அழுதா உங்களுக்கு ஏதோ குறைச்சல் வந்துன்னு நினைக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தர் சமூகத்தில் அழ நீ வளருவ, நீ உயருவ. கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல கொண்டு வைப்பார். நான் இப்போ நீ ஜாலியாக தான் இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்தாலும் தேசத்தில் என்ன நடந்தாலும் ஜாலி தான், குடும்பத்தில் என்ன நடந்தாலும் ஜாலி தான். எதுக்கு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற அனுபவமே கிடையாது. இப்போ அழுதெல்லாம் ஜெபிக்கிற பழக்கமும் இல்லை சோதரம். ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்தாச்சுன்னா என்னைக்கா ஒரு நாள் அழுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அழாத மனிதர்கள் இல்லை சோதரம். என்னதான் இருந்தாலும் நம்முடைய விபரீதங்கள் நமது லைஃப்பில் வரும்போது நம்ம அழகானே செய்கிறோம். அது மாதிரி ஸ்தோத்திரம். நல்ல காரியங்களுக்காக தேவசமத்தில் அழுது, ஆண்டவரே எனக்கு அந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தருடைய பிள்ளை வேதனையோடு அண்ணாள் ஜெபிச்சா பாருங்க, வேதனையோடு அழுதா பாருங்க. அவர் கண்ணீரை பார்த்துட்டு ஆண்டவர் இறக்கம் செய்தார். வேதாமத்தில் அழுதவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாங்க, அழுதவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இசைக்கு அழுதார்ல, இசைக்கு அழுதார்ல, ஜெயிச்சாரா இல்லையா? சோதனை எப்படி ஜெயிச்சிட்டார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஏன் அல்லையா வரமாட்டீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மைங்க ஸ்தோத்திரம். இசைக்கா ராஜா ஜெயிச்சிட்டார் பாருங்க, அழுதாலே ஜெயிச்சிட்டாரு. போன உயிரை திரும்ப வரமாட்டார்ல சோதனை. எப்படி போன உயிரை திரும்ப வர வச்சுட்டார் பாருங்க. கண்ணீருக்கு ரொம்ப பலன் இருக்குங்க சோதனை. பேதுரு என்ன செய்தாரா? மனக்கசந்து அழுதாராம். சொல்லுங்க, எப்படி அழுதாரு? ஆண்டவரோட ஒப்புரவு வாரத்துக்கு எப்படி அழுதுருக்கிறாரு பாருங்க. மனக்கசந்து அழுதாருங்க பேதுரு, மனக்கசந்து அழுதுருக்கிறாரு சோதனை. அல்லேலூயா. அப்படியே பாருங்க, ரொம்ப மனக்கசந்து அழுதுருக்கிறாரு. அவ்வளோ அழாமல் இருந்திருந்தா அந்த காரியம் வந்திருக்குமா சோதனை? இது இந்த பேதுரு காரியத்தை ஆண்டு தான் செய்கிறாரு. அவரே போய் சொல்கிறாரு, நீ என்னை மறுதலி விடான்னு சோதனை. எப்படி அவர் வார்த்தை நடக்குமா இல்லையா? அவரே சோதனை. பேதுரு எனக்கு அவருக்கு எதுவுமே தெரியாது, ஒரு அப்பாவியாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு அப்பாவியாக இருக்கிறாரு, எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனால் இவராக போய் உள்ளே போய், பேதுரு இன்னைக்கு ராத்திரி என்ன 3 தடவை நீ மறுதளிக்க போறடா, கோழி கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தடவை மறுதளிக்க போறேன்னு இவரு தான் சொல்கிறாரு. பேதுருக்கு தெரியாது நான் மறுதளிக்க போகிறேங்கிற எண்ணமோ அவருக்கு இல்லை. ஆனால் இவர் போய் என்ன செய்கிறாரு? அடைக்கிறார் பாருங்க, வாசலை அடைச்சி வச்சுட்டாரு. இன்னைக்கு 3 முறை என்னை மறுதளிக்க போறேடான்றார். அவ்வளோதான் சோதனை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் அதே மாதிரி சாவலுக்கு போகிறதுக்கு முன்னே 3 தடவை அவரை மறுதளிச்சு முடிச்சிட்டாரு. முடிச்சிட்ட பிறகுதான் அப்புறம் என்ன பண்ணுறாரு? மனக்கசந்து அழுகிறார் சோதனை. மனக்கசந்து அழுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் வந்து அவரை சந்திக்கிற அளவுக்கு அவர் அழுகிறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு வந்து அவரை சந்திக்கிற அளவுக்கு என்ன செய்கிறார்? அழுகிறார். ஆண்டவர் சொல்லுங்க, எந்த வார்த்தையும் நடக்காமல் போகாது. கர்த்தருடைய பிள்ளை பேதுருக்கிட்ட சொன்னது அப்படியே நடந்துருச்சு பாருங்க. அதே போல் அவர் மறுதளிச்சிட்டார். ஆனால் அந்த மறுதளிச்சு போனாலும் சோதரர் மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பை, அந்த தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கை ஏற்படுத்துவார்னு Corinthians 10 பார்க்குறோம்ல. அதே மாதிரி பாருங்கள், பேதுரு லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவர் கட்டளையிட்டு இருந்தாலும், ஆனால் பாருங்கள் மறுபடியும் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். மறுபடியும் அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அந்த மறுதளித்து போன அந்த பேதுருவை மறுபடியும் உள்ளே கொண்டு வரத்துக்கு அவர் என்ன பண்ணுறார்? வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அழ வைக்கிறார். அந்த மனம் கசந்து அழுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு தென்படுகிறார். ஆண்டவர் அவரை ஆற்றுகிறார், தேற்றுகிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் ஜெபம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளை எல்லாருமே கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் கண்ணீரோடு நான் நிற்க எனக்கு கிருபை தாங்க, கண்ணீரோடு நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கணும். சோதனை நெகேமியா பார்த்தீங்களா? நெகேமியா பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மனுஷன் சோதனை. பானபாத்திரக்காரன் சோதனை, பானபாத்திரக்காரன். அல்லேலூயா. சோதனை ராஜாவுடைய ஸ்தோத்திர கீழே ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தான். ஸ்தோத்திர படிக்க பார்க்கலாம். 1 படிங்க. நெகேமியா 1 என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பிறகு
நான் உட்கார்ந்து அழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி ம் பரலோகத்தின் தேவனை நோக்கி ம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் சில நாளாய் அவர் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட்ல வாசிங்க, படிங்க. ம் இந்த வார்த்தைகளை இந்த கேட்டபோது வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு நான் உட்கார்ந்து அழுது பார்த்தீங்களா, உட்கார்ந்து அழுகிறார். சோத்திரம். இவர் தேவையா? இவருக்கு நல்ல வேலை இருக்கு. சோத்திரம். யாரு சோத்திரம்? யார் ராஜா? தருவி ராஜா. தருவி ராஜானா தானியல் புஸ்தகத்தில் உள்ள ராஜா அவர் இல்லை, அந்த தெருவில். இவர் எஸ்தரின் மகன். எஸ்தர் அகாசுயர் அவங்களுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள். அவர் தான் இந்த ராஜா. அந்த ராஜாவுக்கு கீழே அவர் உட்கார்ந்து சோத்திரம் என்ன செய்கிறாரு? அழுகிறார். சோத்திரம். எல்லாம் அழுது முடிச்சுட்டு அந்த உபவாசித்து துக்கித்து எல்லாம் முடிச்சுட்டு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் பாருங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, அம்மா உன் முகம் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? எனக்கு இப்படி இருந்தது இல்லையா? அப்படின்லாம் சொல்கிறாரு. அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? ஸ்தோத்திரம். ரொம்ப வேதனையாக சொன்னார். ஸ்தோத்திரம். கேட்குறாரு. அவனே இவரு சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய பிதாக்களுடைய கதையெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் கட்டுறதுக்குள்ள ஒரு இந்த ஸ்தோத்திரம் இந்த அலங்கத்தை கட்டுவதற்காக இவர் கடன் செலுகிறார். ஏற்கனவே ஆலயத்தை கட்டுவதற்கு எஸ்ரா அவங்களாம் போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். செருபாபெல்லாம் போயிட்டு அவங்க ஆலயத்தை கட்டுறாங்க. சோதரம். அவங்க ஆலயத்தை கட்டுற பணியில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனால் இங்கே அந்த ஆலயத்தை அவங்க கட்டினாலும் இவர் அலங்கத்தை கட்டும் விஷயத்தில் இவர் அதை இறங்குறார். இறங்கி ஸ்தோத்திரம் அழுகிறார், புலம்புகிறார், கதறுகிறார். ஏதாவது ஒன்று செய்யணுங்க, கத்தருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு அலங்கத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் மத்தியில் அவர் இருந்த தேசத்தை கட்டுவதற்கு ஸ்தோத்திரம் அவருடைய சபை, அந்த சபை, அந்த அவர் தேசத்தினுடைய அலங்கம், எருசலேமுடைய அலங்கம், அந்த கட்டுவதற்கு அவர் எப்படி துக்கமுகத்தோடு இருக்கார் பாருங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் கடவுளுடைய விஷயத்தில் அந்த மாதிரி நம்ம அழுது ஜெபிக்கிறவங்க இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க கம்பீரத்தோடு அனுப்பாங்க. கண்ணீரோடு விதைக்கணும், கண்ணீரோடு விதைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணீரோடு நம்ம செய்தோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அது மாறும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமே இல்லாட்டாலும் நம்ம கண்ணீரோடு விதைக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளை எவ்வளோ அருமையாக செய்கிறாரு பாருங்க. ஜெபம் பண்ணுறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். சில நாட்களாய் துக்கித்து கொண்டிருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்நாளை போல இவனும் துக்கித்து அழுகிறார். ஸ்தோத்திரம். இசைக்கு அழுதார், பேதுரு அழுதார். ஸ்தோத்திரம். இப்போ தாவீது கூட அழுகிறார் பாருங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் படிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் எடுங்க. கடகடா எடுங்க. ஸ்தோத்திரம். பைபிளை மாத்திரம் படிங்க. செல்லெல்லாம் கீழே வச்சுருங்க. செல்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பைபிள் மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. படிக்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? படிக்க பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் 33. என்னவாப்பா இன்னும் எடுக்க மாட்டீங்க? அடாடா, இத்தனை பேர் இருக்கீங்க. ஸ்தோத்திரம். படி டாக்டர், சீக்கிரம். ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கு விரோதமாய் செய்பவனாவேன். நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். ஸ்தோத்திரம். இல்லையே, தாவீது அழுத காரியம் அதில் வரலையே. அந்த பிள்ளைக்காக அழுகிறது. ஸ்தோத்திரம். படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் ராஜாவா இருக்கிறாரு, இவர் ஏன் அழுகிறாரு? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அழுக சொந்தம் தான். கண்ணீர் என்று சொல்லுகிறது எல்லா பதவியில் உள்ளவங்களுக்கும் சொந்தம் தான். இவங்களுக்கு இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கண்ணீர் சொந்தம். அல்லேலூயா. கண்ணீர் சொந்தம். பார்த்தீங்களா? அது மாதிரி ஸ்தோத்திரம். ராஜா தாவீது ராஜா எவ்வளோ பெரிய அரசர், அவரே அழுகுறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். அதான் கவனிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சிரிக்கணும், நல்லா
விளையாடணும், எல்லாம் செய்யுங்க. ஆனால் கத்தட்ட போகும்போது கண்ணீரோடு இல்லைங்க. அப்பா சோத்திரப்பா, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குப்பா, கண் நோக்கி பாருங்கப்பா. வெளியில் வரும்போது தெரியக்கூடாது. வெளியில் வரும்போது எல்லாரோட நல்லா சிரித்து பேசுங்க, நல்லா பழகுங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் உட்காரும் போது அப்பான்னு கையை ஏற்றிருங்க. சோத்திரம் அப்பான்னு நில்லுங்க. அதுதாங்க ஆண்டவருக்கு பிடிக்கும். சோத்திரம் உன்னை வெளியில் கொண்டு போய் அவர் சந்தோஷப்படுத்துவார். நீ எங்கெல்லாம் போன் அடிக்கிற போக வைப்பா, என்ன காரியம் செய்ய நினைக்கிற செய்ய வைப்பா. ஆனால் அவர்கிட்ட நிற்கும் போது அப்பா ஸ்தோத்திரப்பான்னு கையில் விரிச்சிட்டிங்கன்னா போதும், அவர் அப்படியே இறங்கி வந்துடுவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அப்படியே இறங்கி வந்துடுவார். என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கான், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லி வெளியில் பார்க்குறவங்க சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் அவருக்கும் நமக்கு தான் தெரியும். அதனால் சோதரன் பாருங்கள், அந்தரங்கத்தில் பார்க்குறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்குறவங்க பிதா வெளியரங்கமாக நமக்கு பலன் அளிப்பார். அதனால் நிச்சயமாய் ஸ்தோத்திரம், நீ தேவ சமூகத்தில் நின்று கதறணும். ஒவ்வொரு முறையும் முழங்கால் போடும்போது அப்பா அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த கண்ணீரோடு விதைக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே ஜெபிக்கலாமா? எல்லாரும் இன்னைக்கு அப்படி ஜெபிப்போமா? ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு நின்றுருக்காங்க, அதுபோல் நானும் இன்னைக்கு கண்ணீரோடு நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அப்பாட்ட பேசுறதுக்கு யார்கிட்டங்க கேட்கணும்? நம்ம அப்பாட்ட கண்ணீர் வடிக்கிறதுக்கு யார்கிட்டங்க நம்ம போய் கேட்கணும்? தேவையில்லைங்க. ஆண்டவரே நம்ம பார்க்கலாங்க, அவர்கிட்ட நம்ம கண்ணோக்கி பார்ப்போங்க. நம்முடைய உயர்வு அவர் கையில் தாங்க இருக்குது, நம்முடைய ஆசீர்வாதம் அவர் கையில் தாங்க இருக்குது. கேட்டால் அவர் நிச்சயமாக கொடுப்பாருங்க. கண்ணீரோடு கேட்போமா? கண்ணீரோடு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த ஜெபம் பண்ணாலும் இன்னும் நான் கண்ணீரோடு தான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக ஜெபிக்காதீங்க. ரூமுக்குள்ளே போய் தலைவணிங்க நல்லா ஜெபிங்க, முழங்கால் நின்று ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதில் செய்வார். நிச்சயமாக தேவன் நமக்கு பதில் செய்வார், இரக்கம் செய்வார். ஜெபிக்கலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த பரலோக தகப்பனே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உடைய சன்னிதானத்தில் எப்படி ஜெபிக்கிறோம்னு இந்த காலை வேளையில் அன்னாலின் கண்ணீர் வழியாக ஆண்டவரே நீங்களே கர்ப்பத்தை அடைச்சி நீங்களே அவளை கண்ணீரோட வச்சு மறுபடியும் ஒரு சாமுவேலை அவங்களுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிச்சிங்களே, அதுபோல எங்கள் முன்பிதாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எசேக்கியா ராஜாவுக்கு அப்படி செஞ்சுருக்கீங்க, ஆண்டவரே நெகேமியாவுக்கு அப்படி செஞ்சுருக்கீங்க, பேதுருக்கு அப்படி செஞ்சுருக்கீங்க, தாவீதுக்கு அப்படி செஞ்சுருக்கீங்க. அவங்கெல்லாம் அழுது அழுது உங்கள் சமூகத்தை நின்னாங்கப்பா. அதுபோல கர்த்தாவே நாங்கள் பிரச்சனை வந்தாதான் அழுதுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஆண்டவருக்கு கையில் கொடுத்தவங்களுக்காக கண்ணீரோடு நாங்கள் வேண்டுதல் செய்ய, கண்ணீரோடு உங்கள் சமூகத்தில் நிற்க, கண்ணீரோடு எதையும் நாங்கள் கேட்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் யாவும் நீக்கி போன அதிசயங்களை காணப்படும். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும், அதிசயங்களை காணப்படும். எல்லா மகிமையும் கணத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவனுடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிச்சு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.